எல்லாருமே இப்போ சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, மீன் வச்சா நல்லதுன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது குபேர பொம்மை வச்சா நல்லதுன்றாங்க. இது மாரிலாம் வச்சோம்னா வந்து நம்மள மாரி ஒரு உலக மகா முட்டாள் உலகத்திலே யாரும் கிடையாது. நான் ம். ஓப்பனாவே சொல்றேன். ம். அ அதுக்கப்புறம் இந்த குபேர பொம்மை கொட்டாய் அப்படின்ற ஒரு பேருமா. ம். அவர வச்சா பணம் கொட்டுமான்லாம் அதெல்லாம் கொட்டாது. ம். மந்திரத்தில் மாங்காய் காய்க்காதும்மா. நம்ம ஓகே. உழைப்ப மட்டும் தான் நம்பணும். ம். அ ஓரளவுக்கு வாஸ்து பார்த்துக்கலாம்மா. ஓகே. வேற நான் வந்து சார், நான் வந்து சும்மா நான் வெள்ளிக்கிழமை ஆனா பூஜை போட்டுக்கிறேன்னா, தாராளமா பண்ணுங்க. ம். சுவாமி கும்பிடுறது தவறு இல்ல. ம். என்னுடைய பிசினஸ் நல்லா நடக்கணும் கடவுளேன்னு சொல்லிட்டு, உங்க பிசினஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. மத்தபடி யந்திரம், தகிடு, அ எனர்ஜைஸர் இது மாதிரியான எந்த விஷயங்களும் ம். அ நம்மளுடைய பிசினஸ்க்கு வேலை ஆகாது. குறிப்பா ஒரு விஷயம், ஒரு மிகப்பெரிய பிசினஸ் கம்பெனி வச்சிருக்கோம்னா, அந்த கம்பெனிக்குள்ள கோவில் வரக்கூடாதும்மா. ஓஹோ! ம். நெறைய பேர் வந்து சின்னதா கோவில் கட்டுவாங்க. அது ம். மிகப்பெரிய தவறு. ம். அ தென்கிழக்கு பூஜை அறையோ அல்லது வடமேற்குல ஒரு சின்ன பூஜை அறையோ போட்டு சுவாமி வணங்கலாமா. தவறு இல்ல. ஓகே.